ஈரான் இந்த போரில் தோற்காது. பிரவீன் சுவாமி. காணொலியின் சுருக்கமான தமிழாக்கம். குட்டே நண்பர்களே, மத்திய கிழக்கில் போர் தொடங்கி இன்றுடன் 4 நாட்களாகின்றன. இந்த போர் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை அறிய அனைவரும் இழைகிறார்கள். ஆனால் இதற்கு யாராலும் ஒரு தீர்க்கமான பதிலை கூற முடியாது. எனினும் போர் எவ்வளவு காலம் நீடித்தாலும் அதில் ஈரான் தோற்காது என்பதை என்னால் மிக உறுதியாக சொல்ல முடியும். இது ஒரு திண்ணமான உண்மை. அது ஏன் என்பதை இப்போது விளக்குகிறேன். அதற்கு முன்பாக இஸ்ரேல் குறித்து 2 முக்கியமான விஷயங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த போரில் இஸ்ரேல் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஒரு இராணுவ சுமையாக மிலிட்ரி லயாபிலிட்டி மாறிவிட்டது. இரண்டாவதாக, இஸ்ரேலின் இராணுவ திறன்கள் என்பது மிகவும் மிகைப்படுத்தப்பட்ட பிம்பங்களாகும். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நடந்த 12 நாள் போரிலேயே இஸ்ரேலின் யதார்த்த நிலையை தோல் உரித்து காட்டியது. தாங்கள் தொடங்கிய போரை முடிக்க அமெரிக்கர்கள் அவர்கள் துணைக்கு அடைக்க வேண்டியிருந்தது. இஸ்ரேலை பற்றி சொல்ல இவ்வளவுதான். இப்போது ஈரான் ஏன் தோற்காது என்பதற்கான காரணங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இது வாழ்வாதாரத்துக்கான போர், வார் ஆஃப் சர்வைவல். அமெரிக்கா எனும் பெரும் வல்லரசுக்கு எதிராக போரிடும் ஈரானை பொறுத்தவரை இது வெறும் போர் அல்ல, அதன் வாழ்வாதாரத்துக்கான போராட்டம். ஒரு நாடு தனது இறையாண்மையின் நிலப்பரப்பையும் சிதையாமல் பாதுகாத்து கொண்டு இந்த போரிலிருந்து வெளியே வந்தாலே அது தோற்கவில்லை என்பதுதான் பொருள். நிச்சயமாக ஈரான் அதைவிட கூடுதல் பலன்களை பெறும். ஆனால் இதுவே அதன் அடிப்படை தகுதியாகும். ஈரான் என்பது 5000 ஆண்டுகள் பழமையான ஒரு நாகரிகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது ஒரு பயங்கரவாத நாடோ அல்லது மத்திய கிழக்கில் உள்ள சில அடிவருடி தேசங்களைப் போல செயற்கையாக உருவாக்கப்பட்ட நிலப்பரப்பு அல்ல. அது தனித்து நிற்கும் ஒரு கம்பீரமான தேசம். அதிகார பரவலாக்கல் மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சி. கடந்த கால போர்களிலிருந்து பாடம் பெற்ற ஈரான் தனது இராணுவ கட்டமைப்பில் பெரும் மாற்றங்களை செய்துள்ளது. உச்ச தலைவர் மற்றும் உயர்மட்ட தளபதிகள் கொல்லப்பட்டதால் ஈரானிடம் போரை வழிநடத்த ஆட்கள் இல்லை என்று சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது வாழ்வாதார போர், வார் ஆஃப் சர்வைவல் என்பதன் ஆழத்தை புரியாமல் சொல்லும் கருத்தாகும். இத்தகைய போர்களில் தலைமை ஒருமைப்பாட்டை, யூனிட்டி ஆஃப் கமாண்ட் விட முயற்சியின் ஒருமைப்பாடு தான் முக்கியம். இதற்காகவே அவர்கள் அதிகாரத்தை பரவலாக்கியுள்ளனர். தளபதிகள் எந்த நிலையில் இருந்தாலும் தங்களுக்குள் ஒருங்கிணைந்து செயல்படும் தெளிவை இந்த பொறுமுறை வழங்குகிறது. தேசப்பற்றும் முஸ்லிம் உம்மாவின் எழுச்சியும். ஈரான் தனது மையப்புள்ளியாக மதத்தை விட தேசியவாதத்தையும் நிறுத்துகிறது. உச்ச தலைவரை கொண்டதன் மூலம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஈரானுக்கு தட்டில் வைத்து வழங்கியுள்ளன. இந்த செயலால் பிராந்தியத்தில் உள்ள ஷியா மற்றும் சுன்னி முஸ்லிம்கள் அனைவரும் முஸ்லிம் உம்மா என்ற பெயரில் ஒன்றிணைந்து கிளர்ந்தெழுகின்றனர். இதற்கு உதாரணமாக, பஹ்ரைனில் அமெரிக்க கப்பற்படை தளம் குண்டுவீசி தாக்கப்படும் போது அந்த மக்கள் எந்த அளவு சந்தோஷப்பட்டார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, இந்த ஷியாவும் சன்னியும் ரொம்ப நெருங்கி வந்துட்டுருக்குறாங்க. இப்போ 2 உம்மத் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய ஒரு தலைமைக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றிணைகிறாங்க. ஒரு நன்மையை தான் செஞ்சுருக்கிறான் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. அந்த கொமைனியை கொண்டதுனால இந்த 2 பேரும் இணைஞ்சு வராங்க இப்போ ரொம்ப. அதனால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஹர்மோஸ் அங்கேயே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறான். இதில் நிறைய தோல்விகள். அமெரிக்கா 20ஆம் நூற்றாண்டு போரை செய்ய மட்டுமே வல்லது. ஆனால் இது 21ஆம் நூற்றாண்டின் போர். இது மின்னணு போர் மற்றும் விண்வெளி திறன்களை உள்ளடக்கியது. இதில் சீனா முன்னணியில் உள்ளது. இப்போ சீனா நான் உள்ளே வரேன்னு சொல்லிட்டாப்புல. இது அதாவது ஓவராக இவங்க ஆடினாங்கனாக்க நாங்கள் உள்ளே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரான்ஸுக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. பாக்கி கூப்பிட்டு வர ஆட்கள் இருக்காங்களே, யார்ட்டையும் இந்த ஒரு திறமையும் கிடையாது. சீனா உள்ளே நுழைஞ்சிச்சுனாக்க இந்த ஆட்டத்தோட நிலைமையே மாறிடும். இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே காணாமல் போயிடும். அதை நோக்கி தான் இந்த போர் போயிட்டுருக்குது. நாம் உண்மையின் பக்கம் நிற்போம். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உண்மையின் பக்கம் நிற்போம். அப்படி இந்த நம்ம வளைகுடா பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸுகளை பார்த்து அடிக்கிறதுனால எல்லாம் இப்போ திருச்சி ஓடிட்டானுங்க. இனிமேல் வர்றது ரொம்ப சிரமம். அதனால் நம்ம வளைகுடா நாடுகளுக்கு ஒரு நன்மையும் விளைஞ்சிருக்குது. இதனால் தேவையில்லாமல் அவனுக்கு சம்பளத்தை கொடுத்து, அவனுக்கு இடத்த கொடுத்து, அவனால் என்ன ஒரு ஃபாய்தா இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நன்மைக்கு.